அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாள் February 9, 2024 வெள்ளிக்கிழமை, சோபகிருத் வருடம் தை மாதம் 26ஆம் திருநாள். திருவோண நட்சத்திரம், மகர ராசி, காலை 8:02 வரைக்கும் சதுர்தசி திதி. அதுக்கப்புறம் அமாவாசை திதி. அமாவாசை திதி அன்னைக்கு பொதுவாகவே தர்ப்பணங்கள் செய்வது, முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது, இறந்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், அதாவது எப்படி பண்ணுவோம், அகத்திக்கீரை பசுமாட்டு கொடுக்கறது, கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது, எந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் பொதுவாகவே முன்னோர்களுக்கு போய் சேரும். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்யறதுனால உங்கள் ஃபேமிலி, உங்கள் வம்சம், அடுத்த குலம் விருத்தி ஆகக்கூடிய அருமையான ஒரு நாளாக இந்த நாளை கருதலாம். அதே மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அமாவாசை சூப்பர் நாள் சார், எதை வேணா தொடங்கலாம். தயவு செய்து புரிஞ்சுங்க, அமாவாசை நல்ல நாள் கிடையாது. திருத்தியை நல்ல நாள், துவித்தியை நல்ல நாள், பௌர்ணமி நல்ல நாள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா அமாவாசை சூப்பர் நாளுங்க, அதனால் எதை வேணா பண்ணலாம் கிடையாது. பிரதமைக்கு அடுத்து வரக்கூடிய துவித்தியை திருத்தியை தான் டாப் கிளாஸு. இருள் மூழ்கி இருக்கக்கூடிய அமாவாசை எப்படி நல்லதாக முடியும்? நிறைஞ்ச பௌர்ணமியாக இருக்கக்கூடிய நாளில் பொதுவாக பிறக்கக்கூடிய ஜாதகங்கள் உலகாளக்கூடிய, நாடாளக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம அமாவாசை பொதுவாக நல்ல நாள் கிடையாதுங்கிறது நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமும். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால புருஷனுக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், வேலைக்கான ஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கு. அதனால ஒரு முக்கியமான வேலை, முக்கியமான கர்மா ஒன்று இன்றைய நாள் பண்ண போறீங்க. உங்க வேலைகள் சிறந்த விளங்கும். ஏன்னா ஒன்று மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை ஏற்பட போறது. அதனால இந்த நாள் பொதுவாகவே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பதிவு செய்யக்கூடிய நாள். நிறைய பயணங்கள் இருக்கலாம், வீட்டில் ரொம்ப முக்கியமான நல்ல காரியங்கள் செய்யலாம், ஆஃபீஸில் உங்களை தலைமை தாங்கக்கூடிய வேலைகள் கொடுக்கலாம், ஒரு ப்ரமோஷன் வரலாம். பல பேருக்கு இந்த நாள் பணிச்சுமைகள் சற்று அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் பயங்கர ஆக்டிவ்ல இருக்கு. அதனால நிறைய பேர் கோவில்களுக்கு போவீங்க, பூஜைகள் பண்ணுவீங்க, புனஸ்காரங்கள் பண்ணுவீங்க. அப்பா சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதாவது நடந்துன்றதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். நிறைய பேருக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்திருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு நீங்கள் இன்றைய நாள் சென்று ஏதாவது ஒரு தொண்டு வேலை பண்ணுவீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க. நல்ல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள். சில பேர் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லி இந்த ஸ்காலர்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்புக்கெலாம் அப்ளை பண்ணுறது, மேல் படிப்புக்காக இன்றைய நாள் பிரயத்னம் பண்ணுறச்சு அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணக்கூடிய நாள். காமாட்சி அம்மன் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தேவி காமாட்சி. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமாக செல்லணும். வேலையில் பயங்கர டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். தேவையே இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். உடம்பு கவனமாக பார்த்துக்கக்கூடிய நாள். ஏன்னா பொதுவாக ஒரு கிரகம் இருந்தாவே நீங்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆவீங்க. 5 கிரக சேர்க்கை இன்றைய நாள் ஏற்படும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ரொம்ப நைட் நேரம்லாம் வேலை செய்கிற மாதிரி வரலாம். ஒரு சில இடங்களில் நம்மளுடைய லெவலுக்கு மீறி கீழே இறங்கி ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஐயோ இப்படிலாம் இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஃபீலிங்லாம் தேவை கிடையாது. நல்லபடியாக முடிப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். நிறைய பேர் சிம்பிள் இன்சூரன்ஸ் ஏதாவது ப்ரீமியம் கட்ட வேண்டியதுன்னா கட்டிட்டிங்கன்னா அது பரிகாரமாக மாறும். நிறைய பேருக்கு சந்திராஷ்டம நாளில் நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டினீங்க, ப்ரீமியம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. இல்லையா உண்டியலில் காசு போடலாம். அந்த நாள் பொதுவாக குரு கனெக்ட் ஆகிருந்ததுன்னா உண்டியலில் காசு போட்டிங்கன்னா கூட சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. ஏதோ ஒரு தானத்திற்காக ஒரு பணத்தை இழக்கணும். சாப்பாடு இல்லை, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பண்ணப்படுது. நல்ல மன உறுதி கிடைக்கும், டென்ஷன் இருக்காது. நம்ம செய்யக்கூடிய இந்த கர்மாவில் எந்த விதமான தடையும் ஏற்படாமல் பொன்னான ஒரு நாளாக இன்றைய நாளை மாற்றலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு இன்றைய நாள் பயங்கரமான ஒரு வேலை கிடைக்கும். நிறைய பேரை இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல ஒரு பிரீத்தி, ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் நீங்கள் நிறைய பேரை சந்திப்பீங்க, நிறைய சொந்தக்காரங்களை பார்க்கலாம், நிறைய பிஸ்னஸில் நல்ல க்ரோத் ஆகலாம், நிறைய நம்பர் ஆஃப் பீப்புளை பார்க்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக எந்த வேலைகளை நீங்கள் எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், லாபங்கள் ஏற்படக்கூடிய பொன்னான நாள். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் நட்பாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ராமர் பச்சை. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நிறைய போராடலாம். ஆனால் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் போராடலாம், ஆனால் பிரச்சனை பண்ணுறக்குன்னு போராடக்கூடாது. இதனால் பொதுவாகவே உடம்பு ரீதியாக சில மன உளைச்சல்கள் ஏற்படலாம், சில பேருக்கு வயிறு உபாதைகள் ஏற்படலாம். வேலை பயங்கர ஹார்டாக இருக்கும். நிறைய வேலையை ஒரே தடவை படுத்த மாதிரி இருக்கும். அந்த டெஸ்க்கு ஃபுல்லாக அப்படியே நம்பி இருக்கும். ஒரு 5-10 ஃபைல் இருக்கும், எப்போ முடிக்கிறதுனே தெரியாது. அவ்வளோ வேலையை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பல பேர் ரவுண்டு சுற்றி நின்றுருப்பாங்க. சென்னை புறங்கள்லாம் சொல்லுவாங்க சுத்து போட்டாங்க சார்னு. அந்த மாதிரி வேலையில் 2 நாள் சுத்து போட்டுருவாங்க அவங்கள. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, தைரியமாக உங்கள் வேலையை சூப்பராக முடிப்பீங்க. பல கேஸு, பல பிரச்சனை, பல பஞ்சாயத்துகள் நீங்கள் முன்னாடி இருந்து தில்லாக க்ளோஸ் பண்ணக்கூடிய நாள். காமதேனு வழிபாடு பண்ணணும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூர்வீக இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஹோமங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் பயங்கர சந்தோஷத்தை காணக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு திறமை வரும். உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள், அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்து வந்து சேரும். முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள். அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அந்த புண்ணியங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களை சேரும் சொல்லலாம். குழந்தைகள் சிறந்து விளங்குவாங்க. நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம். ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே வீடு, மனை, வாகனங்கள், சொந்தக்காரங்க இதை பற்றி தான் முழுக்க பேச்சாக இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையை யாரும் சரியாக செய்திருக்க மாட்டாங்க. அதனால் உங்களை மறுபடியும் கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணணும். சில பேர் லீவ்லலாம் போயிருப்பாங்க, அவங்களை மறுபடியும் கால்ஃபர் கூப்பிடுவாங்க, இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க, ரொம்ப அர்ஜென்ட், இவங்களெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள கீழே இறக்கி உங்களை புகழ்ந்து பேசி ஒரு வேலையை வாங்குவாங்க. முழுக்க இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை, அக்கறை தேவை. எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் பார்த்துக்கிறது இன்றைய நாள் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் எப்பவுமே தீரவே தீராது. எங்கே போகிறோன்னு சொல்லாதீங்க, எதுக்காக போகிறோன்னு சொல்லாதீங்க, எப்போ வருவோன்னு சொல்லாதீங்க, எதையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் தொட்டதெல்லாம் அப்படியே பொண்ணாக மாறும். 3ஆம் இடம்னா பொதுவாகவே வெற்றிக்கான ஸ்தானம், ஒரு பிளானிங்கான ஸ்தானம். உங்களுடைய சுயமரியாதை ஈகோக்கு தீனி போடணும்னா இன்றைய நாள் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு இருக்குது வச்சுக்கிறேன்டா ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுவீங்க. யாராவது ஃபோனில் இல்லை இமெயிலெலாம் கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அவங்களாம் அவ்வளோதான் முடிஞ்சுது. அதாவது அந்தளவுக்கு பயம் காட்டக்கூடிய நாள்னு சொல்லலாம். நிறைய பேர் யாரெல்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ, மீடியாவில் இருக்கீங்களோ, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் பொதுவாகவே வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆர்டர் வரக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரம்மாண்டமான பேச்சு திறமை. குடும்பத்தில் பல சங்கடங்கள் நடந்து தீர்வுக்கு வரும், பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். எதை எடுத்தாலும் சரி நம்மளுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். 10 பேர் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்க சொல் பேச்சு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள நம்ம மதிக்கலாம். ஆனால் உங்கள் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மெயினாக காசு பணம் தேவை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது அரியர் இருந்ததுன்னா அந்த அரியர் மூலியமாக பணம் வரும். நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய பொன்னான நாள். யாரெல்லாம் இரும்பு வியாபாரம் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி யூனிஃபார்ம் பேஸ்ட் எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, தொழில்கள் இருந்தாலும் சரி, பட்டையை கலப்போம். அருமையான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. முகத்தில் நிறையா
ஹீட் பாயில்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபுல் ப்ரெஷர், ஃபுல் டென்ஷன். பொதுவாகவே நீங்கள் 10 நிமிஷம் கூட அமைதியாக உட்கார முடியாது. எப்பவுமே ஏதோ ஒரு வேலைகள் தான் நீங்கள் இருப்பீங்க, இல்லைன்னா இழுத்து போட்டு பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாள் பார்க்கும்பொழுது முழுக்க ஒரு ஃபோர்ஸோடு இருப்பீங்க. ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு முன்கோபமும் சேர்ந்து இருக்கும். நிறைய ஆட்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும், உங்கள் வீட்டிலேயே நல்ல காரியம் நடக்கலாம், ஒரு முக்கியமான வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம், அத்தனையுமே நடக்கும். நிறைய பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நல்ல காரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். கால் பாதங்களில் வலி வேதனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு குடிபெறுவது. நல்ல ஒரு வீடாக பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு 2-3 மாசமா, ஒரு 4 மாசமா, 5 மாசமா கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் சில பேருக்கு இன்றைய நாள் நல்லா பங்களாவாக கிடைக்கும். நிறையா அந்த இடத்துல பூந்தோட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், பக்கத்துலேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆர்மி நேவி குவார்டர்ஸ் மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் தான் உங்களுக்கு குடிபெறுவீங்க. பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடம் பக்கத்தில் நீங்கள் குடிபெறுவீங்க. ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு வீசாலாம் கிடைக்கும், நிறைய பேருக்கு பிஆர் கன்ஃபார்ம் ஆகும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லும். இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது தானா தேடி வரும். கண்டிப்பாக இன்றைய நாள் ஏகப்பட்ட நண்பர்களை பார்ப்பீங்க, ஏகப்பட்ட பெரிய ஆட்களை பார்ப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், பெரிய ப்ரமோஷன் வரும், நல்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அருமையான ஆர்டர் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத ஆர்டர்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு போட்டியுடன் ஆர்டர், போட்டியில் ஜெயிக்கிறது தாங்க ஒரு மேட்ரே. அது இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மகாதப சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மகரம், 2வது கன்னி, 3வது ரிஷபம். அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.